Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. தமிழ்நாட்டில் லாட்டரி விற்பனை அமோகமாக இருப்பதாகவும் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். காவல்துறையை நான் நியாயமாக நடத்துகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சருடைய ஆட்சியிலே இன்றைக்கு இத்தனை வன்கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹலோ ப்ரோ விஜய் சார், உங்களுக்கு கிடைக்குதா கேட்குதா அப்படின்னு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சும்மா கேட்டால் கேட்காது. அதனால் ப்ரோ விஜய் சார், சிஎம் சார் கேட்குதா கேட்குதா கேட்குதா, தமிழ்நாட்டு மக்களுடைய அவலக்குரல் கேட்குதா அப்படி என்று 11 நாட்களிலேயே கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. இதை விட கொடுமை இன்னொரு அமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு இருக்கார். அவர் சொல்கிறாரு விளையாட்டு விவசாயத்தை விட கடினமானது. ஏன்னா அவருக்கு சாப்பாடெலாம் கிடையாது. அவர் இந்த விண்வெளிக்கு போகிறவங்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு 45 நாள் இருக்கிறது போல் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவர். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் லாட்ரி சீட்டு ஓடுது. நீங்கள் எந்த கடையில் வேணாலும் போய் கேளுங்க. 1 நம்பர் லாட்ரி இருக்குது, 4 நம்பர் லாட்ரி இருக்குது, எல்லாம் இருக்குது. காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கிறது. அன்றைக்கி சொன்னாங்க 125 ரூபா 150 ரூபா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறான், மிச்சத்தை கொண்டு போய் கொடுக்குறான், அந்த ஏழை குடும்பங்கள்லாம் பாழாகுதுன்னு. இன்றைக்கி அந்த 500 ரூபாயும் போச்சு. அவன் 5 லாட்ரி சீட்டை வாங்கிட்டு சுரண்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்காத ஆட்சி தான். ஹலோ முதலமைச்சர் சிஎம் சார், உங்கள் விஜய் ஆட்சியில் தான் இப்போ லாட்ரி சீட்டு மோகம் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது. லாட்ரி சீட்டை நீங்கள் இன்றைக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுபோல் நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் சபிக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் செய்வோம்.